வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் எலும்புகளின் வலி, முதுகுவலி, சிறுநீரக நோயாளிகளில் முதுகுவலி, தசைவலி, எலும்பு வலி பற்றி பேசப் போகிறோம். இந்த வலி குளிர்காலத்தில் அதிகரிக்கிறது. நோயாளி அவதிப்படுகிறார். என் முதுகு ஏன் வலிக்கிறது? என் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படுகிறதா? என் எலும்புகளில் வலி இருக்கிறது. நான் எழுந்திருக்க முடியவில்லை. நான் உட்கார முடியவில்லை என்று. இந்த வலி குறிப்பாக குளிர்காலத்தில் நோயாளியை மிகவும் அவதிப்படுத்துகிறது. எனவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எலும்புகளில் வலி ஏன் வருகிறது, தசைகளில் வலி ஏன் வருகிறது என்பதை விளக்குவேன். பள்ளி புத்தகங்களில் நமக்கு சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தம் செய்கிறது, கழிவுகளை வெளியேற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதைவிட எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் மருத்துவக் கல்லூரியில் சென்றபோது சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பல வேலைகளையும் செய்கிறது என்பதை காண்கிறோம். உடலில் இரத்தம் உருவாக்க எரித்ரோபாயிண்ட் உருவாக்குவது, வைட்டமின் டி ஐ செயல்படுத்துவது போன்றவை. இவை அனைத்தும் மருத்துவக் கல்லூரியில் தெரிகிறது. இன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நாம் உணவில் எடுத்துக்கொள்ளும் வைட்டமின் டி ஐ செயல்படுத்தும் பணியையும் செய்கிறது. எனவே உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறதா, இந்த கிரியேட்டினின் அதிகரிக்கிறதா, யூரியா அதிகரிக்கிறதா என்றால் சிறுநீரகத்தின் மற்ற பணிகளும் சரியாக செய்யப்படுவதில்லை. அது இரத்தம் உருவாக்குவது, வைட்டமின் டி ஐ செயல்படுத்துவது போன்றவை. இப்போது நம் உடலில் வைட்டமின் டி செயல்பட முடியாததால், ஏனெனில் நம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளது, நாங்கள் ஒரு விஷயத்தை காண்கிறோம். நம் எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் நாம் உணவில் எடுத்துக்கொண்ட கால்சியம் எலும்புகளில் சென்று ஒட்ட முடியவில்லை. எலும்புகள் பலமாக இருக்க முடியவில்லை. எப்போது எலும்புகள் பலமாக இருக்காது, அப்போது பல இடங்களில் வலி உணரப்படும். முதலில் எங்கு உணரப்படும் என்றால், உங்கள் உடல் எடை செல்லும் இடங்களில் உணரப்படும். நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்போது உட்கார்ந்திருக்கிறேன். எனவே என் முழு உடல் எடை எங்கு இருக்கிறது என்றால் அது என் முதுகில் இருக்கிறது. எனவே முதலில் முதுகு வலி ஆரம்பிக்கிறது. சிறுநீரக நோயாளிகள் அவர்களின் முதுகு வலிக்கிறது என்றால் அவர்கள் முதுகின் சுற்றியுள்ள பகுதியை மெதுவாக கைகளால் அழுத்த வேண்டும். அழுத்துவதால் உங்களுக்கு நிம்மதி கிடைத்தால் அது தசை வலி. ஏனெனில் தசைகள் அழுத்துவதில் நிம்மதி தருகின்றன. ஆனால் அழுத்துவதால் வலி அதிகரித்தால் அது எலும்பு வலி. உங்கள் வலி அதிகரிக்கவோ குறையவோ இல்லையெனில் அது உடலின் எந்த ஒரு உறுப்பின் அல்லது சிறுநீரகத்தின் அருகில் வலி இருக்கலாம். அதனால் முதலில் உங்களுக்கே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏற்படும் வலி எந்த பகுதியிலிருந்து, எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை. உங்களுக்கு உங்கள் எலும்புகளில் வலியோ அல்லது தசைகளில் வலியோ இருக்கிறது என்று தெரிந்தால், மேலும் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் முதல் வேலை என்ன ஆகிறது? உங்கள் முதல் வேலை என்பது வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் செய்வதாகும். வைட்டமின் டி உடலுக்குள் எடுத்துச் செல்ல வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, உலகம் எடுத்துக்கொள்ளும் வைட்டமின் டி வாரத்தில் ஒரு மாத்திரையோ அல்லது துளிகள் எடுத்துக்கொள்வதோ உங்களுக்கு பயனளிக்குமா? பதில் இல்லை. ஏனெனில் சாதாரண மக்கள் எவ்வளவு வைட்டமின் டி எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்வது வைட்டமின் டி இன் செயல்படாத வடிவமாகும். அவர்களின் சிறுநீரகங்கள் நன்றாக உள்ளன. சிறுநீரகம் அந்த வைட்டமின் டி ஐ செயல்படுத்துகிறது. ஆனால் உங்கள் உடலில் என்ன பிரச்சனை என்றால், வைட்டமின் டி செயல்பட முடியாது. ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளது அல்லது சிறுநீரகம் குறைவாக செயல்படுகிறது. ஆகையால் நமக்கு உடலுக்குள் வைட்டமின் டி ஐ கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் தாயாருக்கு, தந்தைக்கு, குழந்தைகளுக்கு கொடுப்பதைப் போல் அல்ல. இங்கே நமக்கு வைட்டமின் டி இன் மற்றொரு வடிவத்தை எடுக்க வேண்டும். அதற்கு ரோகாட்ரோல் என்று பெயர். ரோகாட்ரோல் என்பது செயல்படுத்தப்பட்ட வைட்டமின் டி ஆகும். அதற்கு சிறுநீரகத்தின் தேவையில்லை செயல்படுவதற்கு. ஆகையால் நாங்கள் ரோகாட்ரோல் எடுக்கத் தொடங்கினால் 10 முதல் 15 நாட்களுக்குள் உங்கள் எலும்புகளில் உள்ள வலி மற்றும் தசைகளில் உள்ள சோர்வு குறையத் தொடங்கும். மேலும் நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்தால் அதில் நிம்மதி கிடைக்கத் தொடங்கும். ஏனெனில் வைட்டமின் டி இன் குறைவால் ஏற்பட்ட அறிகுறிகள் குறையும். ஆகையால் உங்களுக்கு வைட்டமின் டி இன் குறைவால் வலி ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சரியான சப்ளிமெண்டேஷனை உடலில் செய்ய வேண்டும். உடலில் சப்ளிமெண்டேஷன் நடந்தவுடன் வைட்டமின் டி உட்புகும். நீங்கள் உங்களுக்குள் மாற்றங்களை காண முடியும்.
இப்போது சில நோயாளிகள் கூறுகிறார்கள், வைட்டமின் டிக்காக நான் வெயிலில் உட்கார்கிறேன். நீங்கள் உட்காரலாம், ஆனால் அதனால் உங்கள் தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகாது. எல்லோருக்கும் முழுமையாக பூர்த்தியாகும், ஆனால் உங்களுக்காக முழுமையாக பூர்த்தியாகாது. ஏனெனில் நமது சிறுநீரகம் குறைவாக செயல்படுகிறது. எனவே சரியான மற்றும் சிறந்த முறையை பயன்படுத்தி உங்கள் உடலின் வைட்டமின் டி தேவையை பூர்த்தி செய்யவும், அதனால் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் சிம்டம்களை குறைக்கவும் இந்த வீடியோவில் நீங்கள் கமர் வலி ஏன் அது ஏற்படுகிறது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் ஏன் உடலில் பலவீனம் வருகிறது, ஏன் தசைகளில் வலி வருகிறது. இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எப்போதும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் வந்து கேட்கலாம். இதனுடன் நான் உங்களை விடை பெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.